ஹாய் நண்பர்களே. நோ வாய்ஸ் தல. எஸ் எஸ். இப்போதான் வந்தேன். என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ட்ரேட்லாம் எடுத்தீங்களா? ஹாய் கிளாம் எக்ஸ் ஒய். அபி கேமர் வாங்க. பாவி, என் அக்கௌண்ட்டே போயிடுச்சுடா. மெயின் ஐடி. ம் சீக்கோண்டா. டெய்லி லைவ் டைமிங் I'll update in டெலிகிராம் சேனல் ப்ரோ. ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். பே பாய் வாங்க. பே பாய் ஹாய். பைனரி ட்ரேடிங்கே விட்டாச்சு ப்ரோ. லாஸ்ட் டைம் லாஸ், அப்புறம் முடியல. ஓகே, நெக்ஸ்ட் மந்த் ஜாப் போக போறேன் ப்ரோ. கேஸ் சேலரி போதுமா ப்ரோ? 15K போதுமான்றது நீங்க தான் சொல்லணும். தெரியல. இன்ஸ்டாகிராம் காரணங்க எப்படி பண்றானுங்கன்னு தெரியல. எல்லா ஐடியா சஸ்பெண்ட். தெரியல. அல்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியாது. நான் ஓப்பன் பண்ணாலும் திருப்பி அதே தான் வரும். எத்தனை ஐடி சர்ச் பண்ணிக்கலாம். ஹை காய்ஸ், ஹாட் ஆஃப் பண்ணிக்கலாமா? சாப்பிட்டீங்களா நண்பர்களே? என்ன பண்றீங்க? ட்ரேட் எடுத்தீங்களா இன்னைக்கு? How was the VIP session? யாருக்கெல்லாம் என்னென்னமா டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கேட்கலாம் கைஸ். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பயோல லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். ஸோ கோ அண்ட் செக் மை டெலிகிராம் சேனல். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இதே மாரி டெய்லி ஏர்ன் பண்றதுக்கான வழிகள் நான் கொண்டு வரேன் ட்ரேடிங் மூலியமா. அத வச்சு ஏர்ன் பண்ணலாம்ல. ஓகே, ஓகே. கரெக்ட்டு தான். டெபாசிட் பண்றதுக்கு அமௌண்ட்டா? ஓகேங்க பிரதர். 2 மினிட்ஸ்ல வரேன். வெயிட் பண்ணுங்க. என்ன தல, முன்ன மாரி வியூஸ் போறதில்ல போல. வியூஸ் போறதுக்கு நம்ம லைவ் வரணும்ல. லைவுமே வரதில்லல்ல. ஸோ ப்ரீவியஸா நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரேட் வந்து வி மேட் அ ப்ராஃபிட். ஒரு நல்ல கிளியரான ட்ரேடு. ஓவர் ட்ரேடிங் என் ப்ராப்ளம் ஓவர் ட்ரேடிங் தல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் தல. பட் ப்ராஃபிட்ல இருக்கேன். லாஸ்ட் ஆஃப் த டே லாஸ் ஆக்கிடுறேன் தல. ப்ராஃபிட்ல இருக்கீங்க. ஆனா கடைசி ஒரு நாளோட கடைசியில வந்து லாஸ் மேக் பண்ணிடுறீங்கன்றீங்க. ஏன்னா ஓவர் ட்ரேடிங் காரணம். ஏன்னா ஒரு 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 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $100 இருக்கு உங்ககிட்டனா அதோட 10% ஆஃப் த கேபிட்டல் நீங்க எடுத்தாலே போதும் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ அதுக்கு மேல நீங்க ட்ரை பண்ணாதீங்க. லாஸ்ட் டைம் உங்கள டர்ன் ஓவர் மணி கொஞ்சம் கேட்டேன். நான் எல்லாம் அதுல போட்டிருக்கேன். இன்னும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணல. டெமோல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. டெமோல பிராக்டிஸ் பண்ணுங்க.
போச்சு. ஹே, 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 ஹே. என்னத்துல வியூஸ் காணலைன்னா நம்ம லைவ் வரது இல்லைல்ல ரெகுலரா, அதனால வியூஸ் காணல. நோ ப்ராப்ளம். வேற யாருக்குன்னா இந்த டவுட்ஸ்னா கேளுங்க கைஸ். ஸோ நான் சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா போகல. ஸோ எக்ஸாக்ட் மூமெண்ட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே ஒரு அப் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த நேரத்தில் வேணால் ஒரு ரிவர்சல் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இங்கே ஒரு 2 சான்ஸை வச்சு நம்ம இங்கே ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம். ஃபார் $50 ஐம் கோயிங் ஃபார் அ டவுன் டைரக்ஷன் நண்பர்களே, சரிங்களா? ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு என்ட்ரி மேக் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். சில 2 மினிட்ஸ் ட்ரேட் எடுப்பீங்களா? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்களேன். 2 மினிட்ஸ்க்கான ட்ரேட் நான் எடுக்கிறது இல்லைங்க பிரதர். ஸோ நான் சிங்கிள் மினிட் கேண்டில் அதை வச்சு தான் நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிங்கிள் மினிட் தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ 2 மினிட்ஸ்க்கு நான் எடுக்கிறது இல்லை. ஸோ 1 மினிட்க்கு வேணா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம எடுத்த ட்ரேட் சூப்பராக ரிவர்சல் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் we made a profit. ஃபுல்லாக தரேன். காலி ஓலி So we made a profit, guys. கேட்டிருக்குமா? கேட்க வேணும்.
சிரிப்பு எனக்கு வாயினாலே புறம் அறியுதுடா. கோழி அண்ணா ஒன் டைம் சொல்லி கொடுங்க. என்ன சொல்லணும் பிரதர்? என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க, நான் சொல்றேன். ஸோ ஆன்லைன் இன்னும் யாரும் வராத காரணத்தினால் நான் எதுவும் சொல்லாம உட்காந்துருக்கேன். நீங்களாம் பேச ஆரம்பிச்ச உடனே நான் இன்டராக்ட் பண்ணுங்க, சொல்றேன். இப்ப பேசுறது யாருமே இல்லை தானே? நான் பேசுறது பைத்தியக்காரமா இருக்கும். நீ காலைல எங்கேயோ போயிருக்க, எவன் நம்பரையோ வாங்கியிருக்க, அவன் வந்து எதுவும் பண்ணல, இதான் அனுப்பிச்சிருக்க. நான் பேசுறது என்ன தெரியுது? ஆமா. கத்தி கத்தி பேசுறேன். பார்த்தல போட்டோ எப்படி சார் சும்மா பண்ணுற மாதிரி இதுதான்.
ஆனா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேடிங் பண்ண நீங்க சொல்லிக் குடுங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஒன் டைம் ட்ராப் பண்ணி காட்டுங்க ப்ளீஸ். ஓகே கோழி. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கரெக்ட்டா மார்க் பண்ணணும்? இது நல்ல சப்போர்ட், இது நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நான் சொல்லி தரேன் ப்ரோ. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கரன்சி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே ப்ரீவியஸ் டைம் வந்து நம்ம இங்கே எதுக்கோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான். சரிங்களா? இது வந்து ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜோனையே நம்ம வச்சு கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வேணாம். இது ப்ரீவியஸ் லோ. சரிங்களா? ப்ரீவியஸ் லோ, இது ஒரு லோ. சரிங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் திருப்பியும் ஒரு வாட்டி டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு, திருப்பியும் வந்து டச் ஆகிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆயிருக்கு. சப்போஸ் இப்போ திருப்பி மார்க்கெட் கீழே வந்து டச் ஆச்சுன்னா திருப்பியுமே ரிவர்சல் ஆகும். ஸோ நம்ம இப்போதைக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இதை வந்து பார்ப்போம். மல்டிபிள் டைம்ஸ், மோர் தென் 2 டைம்ஸ் கைஸ். மோர் தென் 2 டைம்ஸ் ஒரு லைனில் வந்து டச் ஆகுது, சேம் ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணணும். ஓகேங்களா? ஏசி கம்மி பண்ணுறா, தூக்கம் வருது. தூக்கம் வருதுடா. ரெட் புல்லாம் வேலையே செய்யலடா. அப்டேட் பண்ணி நேரானுக்கு போயவங்க இந்த மாதிரி வராது. இதுதான் ஓகே நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். ரொம்ப மேசிவாக இல்லைனாலும் இருக்கு. நம்ம எப்பவுமே அதிகமாக யூஸ் பண்ணுற ரெக்டாங்கிள் தான். ஸோ இந்த ரெக்டாங்கிளை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஒரு 3 வாட்டி இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. சரிங்களா? அது இல்லாமல் இந்த ஜோனில் இதே லைனில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆயிருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு அப்வர்ட் டைரக்ஷன்லேயும் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. சரி, இதை விடுங்க, இது வரைக்கும் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டவுன் டைரக்ஷனில் மார்க்கெட் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. ரெடி பண்ணலாம். இதுவா? என்ன தெரியுமா ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ டவுன் டைரக்ஷனில் மார்க்கெட் வந்து இப்போ சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஹை வந்து இந்த மேலே இருக்க லைனும் கீழே வந்து இந்த சப்போர்ட் ஜோனும். ஸோ இப்போ கீழே ஒன்று வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே போகும், இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிட்டு திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுத்தில் ஒன்று நடக்க போகுது. ஒன்று கீழே போகும், இல்லை மேலே போகும். ஸோ வெயிட் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போது பொட்டன்ஷியல் ஹையாக இருக்குது மேலே நோக்கி போகிறதுக்கு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நேரமாக மார்க்கெட் வந்து டவுன்ஃபால்லே தான் இருந்திருக்கு. இருந்த பிறகு இப்போ மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணுது. கொஞ்சம் கொஞ்சமாக அப் ட்ரெண்டை நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு.
பட் இருந்தாலும் வால்யூம் வந்து அதிகமா நம்ம டவுன் டைரக்ஷன்ல ப்ரீவியஸா இருந்ததுனால, செல்லர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, கொஞ்சம் வால்யூமே டவுன் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ, அதனால இப்ப நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ, இது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து சப்போர்ட் லைன். சரிங்களா? சப்போர்ட்ட வந்து நம்ம ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த சப்போர்ட்ட வந்து சப்போஸ் பிரேக் பண்ணுது அப்படின்னா, இவங்களோட பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு. செல்லர்ஸோட பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிட்டு டவுன் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே. ஆனா, நீங்க எப்படி பார்த்தீங்கனாலும் ஷேடோஸ்லாம் எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் சைட்ல தான் ஷேடோஸ்லாம் அதிகமா இருக்கு. தெரியுதுங்களா? ஸோ, இந்த கேண்டில் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆகுது. ஐ மீன் ரெட் கேண்டிலா க்ளோஸ் ஆகுதுன்னா, நம்ம ப்ராபபிலி நெக்ஸ்ட் ட்ரேட் கூட நம்ம டவுன் டைரக்ஷன்ல பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா, நீங்க பார்க்கலாம் பேக் டு பேக் வந்து இங்க மேல போக ட்ரை பண்ணியிருக்கு மார்க்கெட். பட் இருந்தாலும் செல்லர் சைட்ல பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால, கீழ தான் புஷ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். கிரீனா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போதைக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க தேவையில்ல. பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ, நம்ம சொன்ன மாரி நீங்களே பார்க்கலாம். பிரஷர் வந்து டவுன் டைரக்ஷன்ல அதிகமா இருக்கிறதுனால, மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்ஸ்க்கு போயிட்டுருக்கு. கொஞ்சம் மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வந்துருச்சு, இந்த ஜோனுக்கு வந்துருச்சுன்னா, நம்ம தாராளமா கீழ குடுக்கலாம். ஏன்னா, பிரஷர் வந்து கீழ தான் இருக்கு அதிகமா. அதே மாரி வந்து பிரேக் அவுட்டே இது பண்ணிட்டு மார்க்கெட் இங்க க்ளோஸ் ஆனா கூட, நம்ம நெக்ஸ்ட் கேண்டலுக்காக வெயிட் பண்ணணும் எப்பவுமே. ஒரு டவுன்ஃபால் ஆகுது, இந்த பிரேக் அவுட் வந்து பிரேக் பண்ணுது, இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுது அப்படின்னும்போது, மார்க்கெட் சப்போஸ் இங்க க்ளோஸ் ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் கேண்டில்ல மேல போகறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ, ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ, டவுன் ட்ரெண்ட ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க எடுத்த உடனே வந்து டவுன்னு குடுக்கக்கூடாது. ஏன்னா டக்குன்னு ரிவர்சல் ஆயிட்டு, இந்த சப்போர்ட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு, இன்னும் பவர்ஃபுல்லா கீழ வரும். ஸோ, அதனால ஒண்ணு நீங்க அப்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு 2 சான்ஸ் குடுத்து பார்க்கலாம். அப்படி இல்ல, நான் குடுக்க விருப்பப்படல ப்ரோ, டவுன் டைரக்ஷன்ல குடுக்க போறேன்னா, மேல போற வரைக்கும் கீழ பிரேக் அவுட் பண்ணிட்டு, மேல போயிட்டு இந்த சப்போர்ட்ட டச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க டவுன் டைரக்ஷன்ல குடுக்கலாம். ஸோ, நான் இங்க ஒரு ட்ரேட் எடுக்கலான்னு இருந்தேன். பட் டைம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ, நம்ம எடுக்க முடியாது. ஆல்ரெடி ரொம்ப கீழ வந்துருச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்காக காட்டுறதுக்கு நான் ஒரு ட்ரேட் எடுத்து வைக்கிறேன். ஸோ, இது நல்லாவே பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்திருக்கு மார்க்கெட்டு. இப்போ என்ன ப்ரோ பிரேக் ஆயிடுச்சே, கீழ தான் க்ளோஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் அ கீழயே தான் போகுமா அப்படின்றது கிடையாது. என்னதான் பிரேக் அவுட் ஆயிட்டு கீழ க்ளோஸ் ஆனாலும், இந்த சப்போர்ட் ஜோனோட கீழ க்ளோஸ் ஆனாலும், மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்சல் ஆகும். ரிவர்சல் ஆயிட்டு, இந்த சப்போர்ட் ஜோன டச் பண்ணிட்டு திருப்பி கீழ வரணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னுமே பிரேக் டவுன் பண்ண மாரி பண்ணுச்சு. பட் இன்னுமே முழுசா கிளியரா இல்ல. சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேலேயே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னமும் இது கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்கு. கீழ போகும். சரிங்களா? ஸோ கீழ போகும். அத பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி நேத்து போன ட்ரேட் வந்து நம்ம கரெக்ட்டான என்ட்ரி எடுத்திருந்தோம்னா கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் மேக் பண்ணியிருப்போம். ஸோ இப்பயுமே பொட்டன்ஷியல் இருக்கு. கீழ போகும் கொஞ்சம். வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க காய்ஸ்? பார்த்துட்டு இருக்கவங்க டிஎம் பண்ணுங்க. ஐ மீன் மெசேஜ் பண்ணுங்க. தனியா பேசின்னு இருக்கேனா? ஸோ நம்ம சொன்ன மாரி மார்க்கெட்ல டவுன் டைரக்ஷன்ல தான் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஏத்த மாரி மார்க்கெட் வந்து கீழ நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? இந்த சப்போர்ட்ட வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. பொட்டன்ஷியல் நெறைய இருக்கு அப்படின்றதுனால நம்ம டவுன் டைரக்ஷன்ல ஒரு ட்ரேட பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் நண்பர்களே. ஆனா சப்போர்ட் லைன் தொடும்போது ரிவர்சல் தான் தரும். நீங்க இப்போ இதுக்கப்புறம் ரிவர்சல் தரும். சரிங்களா? இதுக்கப்புறம் ரிவர்சல் தரும். ஏன்னா, இங்க பொட்டன்ஷியல் இருந்துச்சு. மார்க்கெட் நல்ல பொட்டன்ஷியல்ல கீழ வந்துருச்சு. பட் எனக்கு நான் ரொம்ப வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால எனக்கு தெரியும். இதுக்கப்புறமும் மார்க்கெட் கீழ தான் வரப்போகுது அப்படின்ட்டு. ரிவர்சல் எங்க வந்துச்சு பாருங்க. இந்த இடத்துல ரிவர்சல் வந்துச்சு. சரிங்களா? ஸோ நீங்களே பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம ரிவர்சல் ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நீங்க இந்த ரிவர்சல்ல இங்க ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பீங்க.
ஸோ ரிவர்சல் ஆயிடுச்சுங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திருப்பி கீழ வரும். நெக்ஸ்ட் கேண்டில் மேபி கிரீனா வரலாம். பட் இருந்தாலும் நான் இங்க ஒரு 3 ட்ரை குடுக்க போறேன். உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்காக நான் ட்ரேட் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டவுன் டைரக்ஷன்ல தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இங்க வந்து நமக்கு 2 சான்சஸும் இருக்கு கைஸ். என்னன்னா, இந்த சப்போர்ட் இந்த ஜோனுக்குள்ளேயே கேண்டில் வந்து ஆக்சுவலி இந்த கிரீன் கேண்டில் குளோஸ் ஆயிருக்கணும். பட் இந்த ஜோன தாண்டி இந்த கேண்டில் வந்து குளோஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது, பையர்ஸோட பிரஷர் இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிட்டு திருப்பி மேல போய் டச் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆகுறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம டவுன் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாரி மார்க்கெட் வந்து திருப்பி டவுன் டைரக்ஷன்ல தான் வருது. நீங்க ரிவர்சல் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. ப்ராஃபிட்டும் மேக் பண்ணியிருப்பீங்க. இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் கிரீன் கேண்டில் வந்து இந்த ஜோன்ல குளோஸ் ஆயிருக்கணும். பட் ஜோன்ல குளோஸ் ஆகாம ஜோன தாண்டி போயிட்டு மேல குளோஸ் ஆயிருக்கிறதுனால, மார்க்கெட் இன்னமும் மேல போகுறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்பவுமே 2 ட்ரேட் எடுப்போம்ல, அந்த மாரி இன்னொரு ட்ரேடுமே நானு டவுன் டைரக்ஷன்ல வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேல போச்சுன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் போயிட்டு டச் பண்ணும். இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம டிரா பண்ணியிருக்கோம்ல. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட் திருப்பி போகும். போயிட்டு ரீச் பண்ணிட்டு, இன்னும் 2, 3 கேண்டில்ல தெரிஞ்சிரும் காய்ஸ். இன்னும் 2, 3 கேண்டில்ல தெரியும். மார்க்கெட் கீழ போதா, மேல போதா அப்படின்றது. புரியுதுங்களா நண்பர்களே? எப்பவுமே மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கிறது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ஃபாரெக்ஸ் பண்ணிட்டு இல்ல. ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து பைனரி ட்ரேடிங் பண்றோம். ஸோ நம்ம ஒரு கேண்டிலோட மூவ்மெண்ட்ஸும் ஒரு கேண்டிலோட வால்யூம வச்சு நம்ம பிரெடிக்ட் பண்ணணும். மார்க்கெட் எந்த மாரி மூவ் ஆக போகுது நெக்ஸ்ட்டு அப்படின்றது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீப் டவுன் கேண்டில். ஸோ அது அகைன் நானு ஒரு டவுன் டைரக்ஷன்ல தான் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறேன். ஏன்னா, ப்ரீவியஸ் கேண்டில்ல வால்யூம் நெறைய இருக்கு. கீழ பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழ போறதுக்கான பொட்டன்ஷியலும் ரொம்ப அதிகமா இருக்கு மார்க்கெட் கிட்ட. ஸோ 1 வாட்டி 2 வாட்டி மார்க்கெட் வந்து நம்ம நெனைக்கிற மாரி போகாது. அந்த கேண்டில் போகாது. இட்ஸ் ஓகே. பட் ட்ரெண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் டைரக்ஷன்ல தான் ட்ரெண்டே இருக்கு. ஸோ டவுன் டைரக்ஷன்ல தான் ட்ரெண்ட் இருக்குன்னும்போது, நம்மள கண்டிப்பா கீழ தான் மார்க்கெட் கொண்டு போகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். 2மே இருக்கு நண்பர்களே. ஏன்னா நம்ம ரொம்ப குளோஸா வந்துட்டோம். இந்த ஜோனுக்கு ரொம்ப குளோஸாவே வந்துட்டோம். ஒண்ணு பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போணும். இல்ல கீழ போணும். 2த்துக்கு நடுவுல நம்ம இருக்கோம் இப்போ. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் ட்ரேட் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணதால, இப்போ திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் $100. சப்போஸ் இது லாஸ் ஆகுது அப்படின்னா, நான் செகண்ட் எம்டிஜிக்காக போறேன். செகண்ட் எம்டிஜி வந்து டவுன் டைரக்ஷன்ல பிளேஸ் பண்ண போறேன். சரிங்களா? நான் எப்பவுமே ஒரு ட்ரேட் முடிச்ச உடனே சார்ட்ட சேஞ்ச் பண்ணிடுவேன். பட் நான் ஏன் சேஞ்ச் பண்ணாம இந்த இந்த சார்ட்லயே உட்கார்ந்துருக்கேன்னா, உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்காக தான். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி ஃபாலோ ஆகுது? எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும்? அப்படின்றத சொல்லிக் குடுக்கறதுக்காக தான் நான் ஒரே சார்ட்ட வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். புரியுதுங்களா நண்பர்களே? எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. காட் ஆஃப் ட்ரேடிங்டா. நான் தான் பைனரி ட்ரேடிங்கின் கடவுள். மச்சான். ஆ. அண்ணன் லெஜண்ட். தேங்க் யூ. ம். பிரேக் அவுட் எப்படி அண்ணன் கண்டுபிடிக்கிறது? பிரேக் அவுட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இதுதான் நம்ம ட்ரெண்ட் லைனும் ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இந்த டைரக்ஷன் ட்ரெண்ட் லைனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ஹையர் அண்ட் ஹையர், லோவர் அண்ட் லோயர்ன்னு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்.
ஸோ இதுதான் ட்ரெண்டு. நான் கிளியரா நீங்க பார்த்தாலே தெரியும். இது ஒரு ட்ரெண்டா? ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிடுங்க. மல்டிபிள் டைம்ஸ் எங்க டச் ஆகுதுன்னு பாருங்க. டச் பண்ற இடம்லாம் ஒரே மாரி இருக்கா? டச் ஆகுதா? அப்படின்றத பாருங்க. மல்டிபிள் 3 டூ 4 டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேல ரெஸ்பான்ஸ் பண்ணி மேல போகல. ஸோ இங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ட்ரெண்ட் லைனு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் சிம்பிள் தான். எப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து அத நோக்கி கீழயும் மேலயும் போகாம இருக்கும். அத பிரேக் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாரி அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டா இருக்கட்டும், ரெசிஸ்டன்ட்டா இருக்கட்டும், இப்போ நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த வரைக்கும் பாருங்க. இந்த ஃப்ரண்ட் இந்த ஜோன் இருக்குல்ல, இது வரைக்கும் வந்து இந்த லைன் வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு ஃபார் 5 டூ 6 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ ஒரு நல்ல பெரிய கேண்டில், கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிட்டு பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆயிட்டு மேல போயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுலயே நம்மளுக்கு தெரியும். இது நல்ல ஒரு ஜோன். ஸோ இந்த ஜோன் கிட்ட திருப்பி வந்து மார்க்கெட் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஃபேக் பிரேக் அவுட் குடுத்து, இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லைன்ல இருந்து திருப்பி மேல போயிருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் எல்லாம் சஸ்டெயின் பண்ணி பிரேக் பண்ணிட்டு மேல முடியல. ஏன்னா ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, ஹையான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்பவுமே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் ரொம்ப ட்ரை பண்ணுது மேல உடைச்சுக்கிட்டு மேல போறதுக்காக பையர் சைட்ல இருந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னமும் அது கரெக்ட்டான ஒரு நியூஸ் இம்பாக்ட் வரல. அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த லெவல்ல ஒரு டவுன் டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது. தெரியுதுங்களா? ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட்டே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ இப்போ பாருங்க. இந்த ட்ரெண்ட்ல சாரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்க இதுக்கு வந்து சப்போர்ட். இப்போ கீழ இருக்கிறதுனால இது மேல இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இப்போ பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆயிட்டு இப்போ பார்க்கலாம். கீழ சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. இது சப்போர்ட்ட தாண்டி இப்போ இந்த லைன் வந்து ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு. இப்போ இருக்கிற கேண்டில்ஸ்க்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல டச் ஆயிருக்கு மார்க்கெட்டு. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் டைரக்ஷன்ல கிரியேட் ஆக போகுது. சரிங்களா? இப்போ பாருங்க. அதெல்லாம் பிரேக் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் கீழ வந்துரும். பிரேக் அவுட் குடுத்துருச்சு. ஓகேங்களா? ஐயோ ப்ரோ! பைனரில ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. ஃபோரெக்ஸும் தான் ஆக்கணும். பைனரி இல்ல ஓவர் மேனிபுலேஷனா? ஓகே. பட் அந்த ஓவர் மேனிபுலேஷன்லயும் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருக்கோம். இதுல மோர் மேனிபுலேஷன் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜினும் எந்த லெவல்ல இருக்கு? 80% ஆஃப் த ப்ராஃபிட் மார்ஜின் இது பாருங்க. இந்த ட்ரேடுக்கு 94% ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் குடுக்குறான் அப்படின்னா ஃப்ரீயா வரப்போறது இல்லல்ல. அதுக்கேத்த ரிஸ்க்குமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க பார்க்கலாம் நண்பர்களே. மேல வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருந்தோமா? அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி ரிவர்ஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ் தான் ப்ரோ. இருக்கட்டும் ப்ரோ. பாருங்க ப்ரோ. நம்ம 1 ட்ரேடு, 2 ட்ரேட் லாஸ் ஆவறதுல பிரச்சனையே கிடையாது. ஓவராலா ப்ராஃபிட்ல இருக்கணும் அவ்வளோதான். ஒரு மாசம் ஃபுல்லா எவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்கீங்க? இந்த மந்த் மட்டுமே நான் 3 சிஆர் மேல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கேன். எவ்வளோதான் மேனிபுலேஷன் இருந்தாலும், ஐ மேட் அ ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ லாஸும் நடக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கு. 2மே தான் இருக்கு. லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் கரன்சிலாம் ஹைட் பண்ணிட்டேன். சரிங்களா? கத்துக்க ட்ரை பண்ணுங்க. என்ன பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நான் அதுக்கு சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். கோ அண்ட் செக் மை டெலிகிராம் சேனல். சேனலோட பயோல இருக்கும். பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இட்ஸ் ஓகே. கொஞ்சம் மேல போச்சுன்னா ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். உங்க கேப்பிட்டல் எவ்வளோ அண்ணன்? இதுல $30,000 இருக்குங்க பிரதர். இந்த அக்கவுண்ட்ல. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, டவுன் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் போயிட்டு டச் பண்ணிட்டு, அத பிரேக் பண்ண முடியாம, இப்போ மார்க்கெட் வந்து கீழ வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களே பார்த்துக்கலாம். நம்ம இங்க ட்ரேட் எடுக்க மிஸ் பண்ணிட்டோம்.
ஸோ ட்ரேட் எடுத்திருந்தோம்னா வி வுட் பி மேக் ப்ராஃபிட். அஃபிலியேட் லிங்கா ப்ரோ வச்சிருக்கீங்க? எஸ் பிரதர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மார்க்கெட் பிரேக் ஆகிடும் கைஸ். அப்வர்ட் டைரக்ஷனில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போக போகுது. ஏன்னா இப்போ 2 சைட்லேயுமே ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் பை 100%. எஸ் எஸ், வெயிட் பண்ணலாம், பிரேக் பண்ணட்டும். வேற எந்த டவுட்ஸ் இருக்காங்க நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே? ஸோ இது ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் க்ரீன் அப் டைரக்ஷனில் பிளேஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணி பாருங்க. அன்பே பைத்தியார மாதிரி கத்திருக்கிறது கேள அதுல. So we made a profit, guys. கலர் சேஞ்சிங்க. ஆனா பைனரியில 200 USD கொண்டு போன அதான் சந்தேகமா இருக்குங்களா? 1 டேக்கு எவ்வளவு விட்ரா போடுவீங்க பாத்தீங்களா கைஸ்? பிரேக் ஆயிடுச்சு சரிங்களா? ஸோ ஃபுல் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்ச நேரத்துக்கு மேலே சைடில் தான் சஸ்டெயின் ஆக போகிறது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ரிவர்சலுமே வந்தாலுமே மார்க்கெட் எங்கே ரிவர்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேயே திருப்பியும் டச் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 to 10 வந்து 100 மாற்றிருப்பீங்க. அக்கௌண்ட் பிளாக் ஆயிருக்காது. பிளாக் ஆயிருந்தாலும் அதுக்கான மிஸ்டேக் வந்து உங்கள் மேலே தான் இருந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் விட்ரா எடுக்கும்போது எதுனா தப்பு பண்ணியிருக்கலாம். இல்லை வந்து சிங்கிள் பேங்க் அக்கௌண்ட் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அதில் ப்ரொஃபைல் உங்களோட டிலீட் பண்ணாமல் அதோட ப்ரூஃபை கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அதே ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்க. விட்ரா எடுக்கிற டைமில் உங்களுக்கு பிளாக் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ நம்ம இன்னொரு ட்ரேட் ஒன்று எடுத்திருந்தோம் ஃபார் $100. வி மேட் அ ப்ராஃபிட் கைஸ். ஸோ நம்மளோட அக்யூரேசி எந்த லெவலில் இருக்குன்னா 10 ட்ரேடுக்கு 9 ட்ரேட் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் நண்பர்களே. அந்த லெவல் ஆஃப் அக்யூரேசி நம்ம வச்சுருக்கோம். உங்கள் கேபிட்டல் 1 டேக்கு எவ்வளோ விட்ரால் போடுவீங்க? 1 டேக்கு எவ்வளோ விட்ரால் போடுவீங்க? ஐ ஹாவ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கைஸ். என்கிட்ட ஒரு 100K அக்கௌண்ட் இருக்கு, 200K அக்கௌண்ட் இருக்கு. ஸோ நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம மாற்றி மாற்றி போடுவோம். ஒரு அக்கௌண்ட்டில் வீக்லி ட்வைஸ் விட்ரால் எடுப்போம். அதுக்கு மேலே விட்ரால் எடுக்க மாட்டேன். ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறதுனால மாற்றி மாற்றி நம்ம விட்ரால்
பிளேஸ் பண்ணிட்டு இருப்போம். தெரியாது. டின்ட் மிரர். ஓ! முன்னாடி தொடங்கி த்ரீ டைம்ஸ் அப்படிதான் ஆயிருச்சு அண்ணன். எனக்கு அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ண சொல்லு அண்ணா. நீங்க 3 டைம்ஸ் ஒரு அக்கவுண்ட் பிளாக் ஆகுதுன்னா, மிஸ்டேக் யார் மேல இருக்கு? யாருக்குமே அந்த மாரி ஆனதில்ல. ஸோ, உங்க மேல தான் தப்பு இருக்கு. அக்கவுண்ட்ட ஃபர்ஸ்ட்டு டெலீட் பண்ண கத்துக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு தென் அப்புறம் வந்து ஒரு புது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்க பேர்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாலே பேன் ஆகுது, அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, உங்க பேர்ல கிரியேட் பண்ணாதீங்க. வேற ஒருத்தவங்க மூலியமா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒன் டேக்கு கொண்டு போறது தப்பா? நோ, தப்பெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. வேற பார்ப்போமா நண்பர்களே? ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பார்க்கறதுக்காக நம்ம இந்த சார்ட்ட ஓப்பன் பண்ணோம். அதே மாரி வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. நான் கரெக்ட்டா சொல்லிக் குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப் டைரக்ஷன்ல. அதே மாரி பிரேக் அவுட் ஆச்சு. மார்க்கெட் நல்லாவே மேல சஸ்டெயின் பண்ணி மேல இருக்குது. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சார்ட்ட மாத்திக்கலாமா? அதுதான் சொல்றாங்க பாக்கெட் ஆப்ஷன் ஆப்ல. பாக்கெட் ஆப்ஷன், அப்புறம் இந்த பினோமோ, ஒலிம் ட்ரேட் இதெல்லாம் வித்ட்ராலாம் உங்களுக்கு வராது. சரிங்களா? முக்காவாசி உங்களுக்கு ஃபேக் தான் வரும். ஸோ அதெல்லாம் நம்ப தேவையில்ல. கோடெக்ஸ் இஸ் ஆல் டைம் பெஸ்ட் காய்ஸ். நெக்ஸ்ட் டவுன் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னா? ஓகே. பார்ப்போம் நீங்க சொல்றது நடக்குதான்ட்டு. டவுன் வரலைங்களே. அருண்குமார். இந்த கேண்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஓகே. பார்ப்போம். புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம சேனல இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி டெலிகிராம் சேனல இன்னும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ இந்த கேண்டிலுமே டவுன் டைரக்ஷன்ல கிரியேட் ஆகல அருண்குமார். நீங்க சொன்னது தப்பு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் மேபி ஃபோரெக்ஸ்ல ஒர்க் ஆகலாம். பட் பைனரிலலாம் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? அவ்வளோ ஈஸி கிடையாது பைனரி.
ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கேயுமே தான் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? இப்போ இங்க வந்து கேப்ப ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் கீழ வரும்ன்றீங்களா? ஆனா ஃபேக் பிரேக் அவுட் எப்படி? ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. ஃபேக் பிரேக் அவுட். என் சார்ட்ட ஃபுல்லா காட்டுங்க அண்ணா யூஸா இருக்கும். சார்ட்ட ஃபுல்லா நம்ம சேனல்ல 2 லைவ் போயிட்டு இருக்கு நண்பர்களே. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃபுல் சார்ட் தெரியல அப்டின்னா நம்ம சேனல்ல இன்னொரு லைவ் இருக்கு. சேனல பிரஸ் பண்ணி பாருங்க. அந்த இன்னொரு லைவ்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க போங்க. ஃபுல்லா வரும். போங்க. ஃபேக் பிரேக் அவுட். ஃபேக் பிரேக் அவுட்டுங்க தேடணுமே. எங்கடா அந்த காசு $1000 வாங்கலாம்டா நேத்து அவன். ஆ என்னான்ட்டு. போடா டேய்! எவ்வளோ குத்துறேன்டா. வர மட்டும் மாட்டேன்துடா நம்மளுக்கு. திருப்பி குடுக்க மாட்றானுங்கடா. ஏன் மச்சி அப்படி? நம்ம தான் காட் ஆஃப் பைனரி. யாரு? காட் ஆஃப் பைனரி. அதுவும் தெரிய மாட்டேங்குது. ம். 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 5 books. இன்னும் $1000 ஃபோன் பண்றாரு. இருங்க நண்பர்களே, வெயிட் பண்ணிட்டு வரேன்.
ஐ அம் பேக் கைஸ். சொல்லுங்க, என்ன டவுட்ஸ் இருக்கு? ஹலோ, வாங்க பொன் சங்கர், வாங்க பொன் சங்கர், வாங்க வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ, ஓகேங்களா? ப்ரீவியஸ் லோ கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம கண்ண மூடின்னு ஒரு அப் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? மார்க்கெட் மேபி கீழே போகலாம், பட் இருந்தாலும் இந்த கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சரே இருந்திருக்கு ப்ரீவியஸாக. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து ஒரு அப் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் லோ கிட்ட மார்க்கெட் வந்ததுனால நம்ம ट्रेड प्लेस பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். क्या करेंगे ना हम लोग कि कल दूसरा अकाउंट ही खोल देते हैं यूट्यूब का, हिंदी में चालू कर लेंगे। ये लोग काम नहीं करेंगे, काम नहीं देंगे ये लोग। हिंदी में जाएगा तो कोई ना कोई तो सीखेगा, सोचेगा कि कोई तो सिखा रहा है। ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் நண்பர்களே. சூப்பரான நல்ல ஒரு வால்யூம் உள்ள கேண்டில் கிரியேட் ஆகி நம்மளுக்கு ஒரு $45 கொடுத்துட்டு போயிருக்கு. ஃபேக் பிரேக் அவுட் ஒன் டைம் ப்ளீஸ். ஃபேக் பிரேக் அவுட் வந்து நான் காட்டுறேன் கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அது எல்லா நேரத்துலையும் வராதுல்ல, கிரியேட் ஆகணும். ஸோ இங்கேயே நம்ம பார்க்கலாம் இது வந்து பிரேக் அவுட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத, சரிங்களா? சப்போஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஓகே, பிரேக் அவுட் பண்ணல டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அது இல்லாமல் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க கைஸ். Have you seen this? ஏன்ட்ரா இது? உங்க லொகேஷன் அண்ணா யுஏஇ. பொன் சங்கர் வாங்க. பொன் சங்கர் கேக்குதுங்களா நான் பேசுறது? ஹாய் ஹாய் ஹாய். அண்ணா ஃபேக் பிரேக் அவுட் காட்டுது, நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபேக் பிரேக் அவுட்லாம் காட்டல. மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ரிவர்சல் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ ரிவர்சல் ஆயிடுச்சு, இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட்னா என்னன்னா மார்க்கெட் கீழே வந்துடணும். இங்கே வந்து க்ளோஸ் ஆன பிறகு ஒரு கேண்டில் கிரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்ல வால்யூம் உள்ள மார்க்கெட் கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். பட் இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் கிடையாது, நம்மளோட ஜோனுக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா? இந்த சப்போர்ட்டை பாருங்க, இப்போ பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகிடும் நண்பர்களே, சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் கிட்ட வந்துடுச்சு, தென் லைட்டாக கரெக்ஷன் எடுத்தது, இப்போ வந்து நல்லா கிளியராக பிரேக் அவுட் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பார்த்தீங்களா, இப்போ வந்து இது பிரேக் அவுட் ஆகுற மாதிரி காட்டுது, நல்ல வால்யூம் உள்ள கேண்டில் கிரியேட் ஆகுது. நிறைய பேர் இதை நம்பி மார்க்கெட் சரி பிரேக் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இவன் என்ன பண்ணுவானா, மேலே போய் க்ளோஸ் ஆகிடுவான். மேலே போய் க்ளோஸ் ஆகிட்டானா கீழே வர்றது கஷ்டம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் நிறைய பேருக்கு ட்ராப்பாக ஆகிடும். ஃபோரெக்ஸில் இதெல்லாம் ஒர்க் ஆகும், பட் இதில் அந்த அளவுக்குலாம் டேஞ்சர் கிடையாது. ப்ரோ ஒருத்தன் 2490 குவாடெக்ஸில் வச்சு இருந்தான், யூடியூப்பில் லைவ் போட்டான், பார்த்தேன். $2000 அப்பு போட்டான், நொட்டிக்கிட்டு போயிடுச்சு, லைவ் என் பண்ணிட்டான். யாரு ப்ரோ அது? ஸோ இது பார்த்தீங்களா, நல்ல டவுன் டைரக்ஷனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதை லாங் டைமில் பார்க்கலாம், அப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஒரு வியூ கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள்,
வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு சினாரியோ தான் இது. சூப்பராவே இருக்கு நண்பர்களே. ஸோ நம்ம வந்து தைரியமா ஒரு டவுன் டைரக்ஷனுக்காக நெக்ஸ்ட் ட்ரேடுமே பிளேஸ் பண்ணலாம். பட் இது 5 மினிட்ஸ் கேண்டில்ல இருக்கு. நம்ம 1 மினிட்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். இப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா, ரிவர்சல் ஆனா கூட ரிவர்சல் ஆயிட்டு திருப்பியும் இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்ட வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இங்க ஒரு புஷ் பண்ணிட்டு திருப்பியும் மார்க்கெட் கீழ வரும். ஐ ஹோப் இது வந்து டவுன் டைரக்ஷன்ல தான் போகும்னு நெனைக்கிறேன். ஆஸ் ஐ நோ 5 மினிட் கேண்டில்ல பார்த்து சொல்றேன். பட் இந்த கேண்டிலுமே க்ளோஸ் ஆனா தான் தெரியும். இந்த கேண்டிலுமே நல்லா கீழ வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் வரப்போறது கீழ போகும் அப்படின்றது. அந்த இண்டிகேட்டர் நேம் ப்ரோ. எந்த இண்டிகேட்டர் கைஸ்? எந்த இண்டிகேட்டரும் நம்ம யூஸ் பண்ணலையே. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து கீழ நோக்கி போகுமா இல்லையான்றத நம்ம இந்த கேண்டில வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னும் 1 மினிட் இருக்கு. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுறதுக்கு. 5 மினிட்ஸ் கேண்டில். ஸோ இது வந்து ரெட் டைரக்ஷன்ல இந்த பிரேக் அவுட் ஆயிட்டு தான் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் கொஞ்ச நேரம் கீழ சஸ்டெயின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, பாருங்க ரிவர்சல் ஆயிடுச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். ரிவர்சல் ஆகிவிட்டது. ஆப்வியஸா ரிவர்சல் தான் ஆகும். ஏன்னா நான் என்ன சொன்னேன்? இங்க வரும் மார்க்கெட்டு. இந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு கீழ வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி டச் பண்ணிட்டு கீழ போயிருக்கு. கீழ வருமா இல்லையா? இது இல்ல ஃபேக் பிரேக் அவுட் ஆயுது அப்படின்றது கொஞ்ச நேரத்துல தெரியும். ப்ரோ அக்கா லைவ் ப்ரோ. வரட்டும், வரட்டும். சரி நம்ம ஒரு நல்ல ட்ரேட் எடுப்போமா? இதுதாங்க ஃபேக் பிரேக் அவுட்டு. நீங்க பார்த்துருக்கலாம். பிரேக் அவுட் பண்ற மாரி பண்ணிட்டு, திருப்பி மார்க்கெட் மேல போயிடுச்சு. பட் இதையுமே நம்ம இப்படி சொல்லிட முடியாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணிட்டு கீழ போகுதா? இல்லையா? அப்படின்றத. பட் ஐ நோ இட்ஸ் கோனா கோ டவுன் நெக்ஸ்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம வேற ட்ரேட் எடுக்கலாம். கொஞ்சம் ப்ராஃபிட் மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கைஸ் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. நான் டிராப் பண்ணி காட்டுறேன். என்ன ப்ரோ இவ்வளோ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னு ஷாக் ஆவாதீங்க. கொஞ்சம் நல்ல கேபிட்டல் தான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சொல்லுங்க நண்பர்களே. ஆ எப்போ வந்தியா? வந்துட்டேன் மச்சான். ஏய் இன்ஸ்டாகிராம் போயிடுச்சுடா. புட்டுன்னு போயிடுச்சுடா. நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேனான்ட்டு. அப்புறம் திருப்பியும் கடைக்கு போலாமான்றேன். பார்த்துட்டியாப்பா? எது தானே? எதுவும் கிடையாதுன்னு தானே பண்ணேன் நேத்து. இது என்னடா கதையாகுது இது? மாத்தி மாத்தி பேசுற. தெரியலையேவா? கம்முனு சாத்தின்னு உட்காரு. போவாதடா டேய். அதான் போவும் போவாது. இதுக்கப்புறம் வேணாம். நெக்ஸ்ட் மந்த் தான். ம். சரி. ம்ஹ்ம். நேத்து தான் உட்காந்து சத்தியம் பண்ணியிருந்தான். சத்தியமா குடிக்க மாட்டேன்டான்னா. அ, அ
சும்மா போர் அடிக்குதுல்ல. காசு அதிகமாயிடுச்சுன்னா, எதனா பண்ணணும். எப்படியா அழிக்கணும் காச. அதுதான் கேட்கிறேன். ஆனா உடம்பு போதே, அது பார்க்க மாட்றான். என்ன சொல்ற? காய்ஸ் எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. ஸோ இதோ பார்த்தீங்களா? மார்க்கெட் இன்னமும் இந்த ஜோன்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ப்ரோ அக்கா லைவ் ப்ரோ. மச்சான் அந்த இதுக்கு போயேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம் நண்பர்களே. ஸோ இங்க பார்க்கலாம். இந்த ஒரு இங்க இருந்து எடுத்து இங்க வச்சிடலாமா? கரெக்ட்டா இங்க ரிவர்சல் ஆயிருக்கு பாருங்க. இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்து மார்க்கெட் கரெக்ட்டா ரிவர்சல் ஆயிருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு லைக் போடுங்கப்பா. பார்க்குறவங்க லைக் போடாம பார்க்குறவங்கட்ட என்ன மச்சான்? டக்கு 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 லைக் போடுங்கப்பா. அ.
ஸோ இங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு டவுன் டைரக்ஷன்ல நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். NIZD JPY. இங்க 89 வருஷம் பண்ணுதுடா. 89 வருஷம் பண்ணுதுன்றேன். அதுலயும் பாத்தியா, இதே வேலையை வச்சுக்கிற பிள்ளைய நீ ஃபேன் ஆகிட்டு இருக்கிற பிள்ளைய வச்சான். ஸோ மேட் அ ப்ராஃபிட் காய்ஸ். நம்ம சொன்ன மாதிரி NIZD JPYல டவுன் டைரக்ஷனுக்காக ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். and we made a profit. புதுசாக வந்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம். ஸோ இங்கேயுமே நம்ம ஒரு டவுன் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் சி மார்க்கெட் கீழே போகுதா இல்லையா அப்படின்றத. வேணாண்டா ஏன் எப்போ பார்த்தாலும் ராஜகாஜி மெஷினி. ஷாப்பிங்கா? காய்ஸ் இந்த பாத்திரம் தயவு செய்து யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க, சரிங்களா? மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ம். எழுபது ட்ரேட்ரா, 70 ட்ரேடு சிங்கிள் கேண்டில். எப்படி கெத்தா? ஆனால் எல்லாமே லாஸ். என்ன வச்சா 5 லட்சம் ரூபாய்.
ஆமா டயர்ட் ஆகுதுடா. தூக்கத்துக்கு மாவட்டத்தில் என்ன பண்ணலாம், போர் அடிக்குது. இப்போ நம்ம ஒரு மேஜிக் பண்ண போறோம் கைஸ். மேஜிக் பண்றதுக்கு டிஸ்பிளே ஆஃப் பண்ணணும். நம்ம ஒரு மேஜிக் ஒன்று போட்டு வரோம் நண்பர்களே, சரிங்களா? $6000 மேஜிக். $6000 ஒரு மேஜிக் போட்டிருக்கேன், சரிங்களா? விளையாட்டா ஒரு 5 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிட்டேன். ஓகேங்களா? ஒரு ஜாலியில் ஒரு 5 லட்சம் ரூபாய் விட்டேன். இப்போ ஒரு டோர் ஷாட்டில் ஒரு 11 லட்சம் ப்ராஃபிட். கிளாப் பண்ணுங்கப்பா, கிளாப் பண்ணுங்கப்பா, கிளாப் பண்ணுங்கப்பா. ட்ரேடிங் கார்டு மச்சான், நான் பேரை மாத்திடலான்னுக்கிறேன். என்ன சொல்றது, பைனரி கார்டு. போர் அடிக்கிறா ட்ரேட் பண்றது. சரி 89 எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கு? 79. 10 போயிடுச்சுடா. ஏய் 10 போயிடுச்சுடா. போட்டிருக்கா? எப்படி ப்ரோ பண்ண அத? எது பிரதர், என்ன பண்ண? வாய்ப்பு இல்லையா? ஆஃப் பண்றாதா? ஆஃப் பண்ணாத, ஆஃப் பண்ற சவுண்டு. அது என்ன ஸ்ட்ராட்டஜிங்களா? ஸ்ட்ராட்டஜில எதுவும் இல்லை ப்ரோ, ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண, வேற ஒன்றும் இல்லை. நீங்களும் தான் ப்ரோ லாஸ் பண்ணீங்க. அப்போ நாங்கள் ரெக்கவர் பண்ண வேணாமா? ஸ்க்ரீனை ஹைட் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, அப்போ எங்களோட லாஸ். நான் உங்களை யாரும் ட்ரேட் பண்ண சொல்லவே இல்லைங்களே. சொல்லுங்க, நான் ட்ரேட் பண்ண சொல்லவே இல்லையே. நான் தான் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி தானே வச்சிருக்கேன். கரன்சி கூட ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணியிருப்பீங்க? நோ சான்ஸ் அட் ஆல் கைஸ். நான் போர் அடிதுன்னு உட்காந்து தட்டின்னு இருந்தேன். யாருன்னா ஒரே ட்ரேட்ல 70 ட்ரேட் எடுப்பானுங்களா? நாங்கள் எடுப்போம். சும்மா போர் அடி நான் தட்டின்னு இருந்தேன். யாருமே இல்லை, எல்லாமே 0 வியூஸு. சும்மா உட்காந்து அழுத்தின்னு இருந்தேன். சேம் தான் கைஸ், சேம் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தான். சரி நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த ட்ரேடு. யூஎஸ்டி பிடிடியா?
கட் ஆகுது. யுஎஸ்டி பிடிடி. யுஎஸ்டி பிடிடில நம்ம வந்து ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் இங்க. சரிங்களா? ஸோ சேம் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தான். வேற எதுவும் இல்ல. கேண்டலோட மூவ்மெண்ட்ஸ்லயே தெரிஞ்சுது. சரிங்களா? கேண்டலோட மூவ்மெண்ட் இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுது. அது இல்லாம இந்த கேண்டலோட மூவ்மெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ கீழ போயிட்டு மேல வந்துச்சு கேண்டலு. அத வச்சே கடைசி ஒரு 5 செகண்ட்ஸ் தான் நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன். அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, என்ன பார்த்து ட்ரேட் பிளேஸ் பண்ணாதீங்க YouTubeல பார்த்து. ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனல் நான் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சிக்னல்ஸ பார்த்து நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் லாஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல நான் ட்ரேட் எடுத்தேன்னா கூட உங்களுக்கு டிலே ஆயிடும். டிலே ஆயிடுச்சுன்னா உங்களால நெனச்சா கூட ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ எப்பவுமே நான் அத வந்து ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து கரன்சி பேர் கூட ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். எந்த கரன்சின்றது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால. ஓகே. இளையா 55 ஹாய் ப்ரோ. ஹாய் வாங்க ப்ரோ. எதா டவுட்ஸ் இருக்குங்களா கைஸ்? உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜில எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. நான் சொல்லித் தரேன். என்ன பார்த்து ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ YouTubeஅ பார்த்து எப்பவுமே ட்ரேட் பண்ண வேண்டாம். டிலே ஆயிடும். டிலே ஆயிடுச்சு அப்படின்னா, நான் என்ட்ரி எடுத்துருவேன். உங்களால என்ட்ரி எடுக்க முடியாது சம்டைம்ஸ். இல்ல நல்ல என்ட்ரியா இருக்கும். உங்களால பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான். நான் இங்க வந்து சொல்லிக் குடுக்கறதுக்காக தான் உட்கார்ந்திருக்கேன். நீங்க பார்த்து தான் ட்ரேட் பண்ண போறீங்க. என்ன பார்த்து தான் ட்ரேட் பண்ண போறீங்கன்னா, போயிட்டு நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் வந்து நம்ம சேனலோட பயோல இருக்கு. யூடியூப் சேனலோட பயோல இருக்கு. ஸோ பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஜோன் இருக்கு கைஸ். ரிவர்சல் ஜோன் இருக்கு. ரிவர்சல் ஜோன் எப்படி இருக்கு அப்படின்றத நான் டக்குனு மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சப்போர்ட்டு. இங்க வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த ப்ரீவியஸ் இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுல சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து கன்டினியூஸா 2, 3 கேண்டில் வந்து டவுன் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். ஏன்னா ரிவர்சல் வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம வந்து அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நல்லா மார்க்கெட் கீழ வரும்போதே நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வின்னிங்கான சான்சஸும் அதிகமா இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம திருப்பி இன்னொரு சான்ஸும் குடுக்கலாம். எப்பவுமே நீங்க ட்ரேட் ஒரு பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு கேண்டலுக்கு நடுவுல ட்ரேட் பிளேஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு நல்ல அக்யூரசி லெவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னும்போது, கண்டிப்பா நீங்க வந்து இந்த கேண்டில் கிரியேட் ஆகும்போது உங்க ட்ரேடுமே பிளேஸ் ஆயிருக்கணும். ஸோ அதுதான் ஒரு நல்ல ட்ரேடு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படின்னும்போது, நம்ம திருப்பி அகைன் ஒரு $100 வச்சு நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். ஃபார் அப் டைரக்ஷன் கைஸ். சரிங்களா? என்ன பார்த்து ட்ரேட் பண்ண வேணாம் நண்பர்களே. லேர்னிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து கத்துக்கோங்க ஜஸ்ட். ஓகேவா? நீங்க கத்துக்கிட்டா மட்டும் எனக்கு போதும். என்ன பார்த்தெல்லாம் ட்ரேட் பண்ண வேணாம். சப்போஸ் இந்த 2 ட்ரேடுமே லாஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம அகெயின் வந்து அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறது கிடையாது. நம்மளோட கரன்சிய சேஞ்ச் பண்ணிடலாம் கைஸ். பேக் டூ பேக் 2 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ளீஸ் கரன்சி சேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க நினைக்கிற ஸ்ட்ராட்டஜி அங்க வொர்க் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா 3 டைமும் வொர்க் ஆக போறதில்ல. 4த் டைமும் வொர்க் ஆக போறதில்ல. ஸோ பெட்டர் நீங்க சார்ட்ட சேஞ்ச் பண்ணிட்டு அதே ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க வேற சார்ட்ல ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த சார்ட்ல கண்டிப்பா வொர்க் ஆகும். ஸோ பெட்டர் நீங்க ப்ளீஸ் ஒரே சார்ட்ல உட்கார்ந்து உங்களோட கேப்பிட்டல வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் இயர் நண்பர்களே. நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாமா? வருது மச்சி, தூக்கம் வருது. சரி வா, செஷன் ஆச்சு போடுவோம். ஒரு அடி இது என்ன சொல்ற? டக்குன்னு எடு, ஐபேட் எடு, செஷன் ஸ்டார்ட் போடு. ஸோ செஷன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் இன்னும் டெலிகிராம் சேனல் காய்ஸ். ஸோ கோ அண்ட் செக் அவர் சிக்னல்ஸ். சரிங்களா? டெலிகிராம் சேனலில் போய் செக் பண்ணுங்க சீக்கிரமா. நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ நம்ம லைவாக கொடுக்க ட்ரை பண்ணலாம் செஷன்ஸை. ஆனால் நல்லா இல்லை. ஸோ சூப்பரான ட்ரேட். வி மேட் அ ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் $4,000 ப்ராஃபிட் கைஸ் இன்னைக்கு. ஃபோக்கஸ் பண்ணீங்க. போட் நம்பர் 2 2 வெயிட் பண்ணிரு. என்ன பண்றாரு விஜய்? ஸோ வி மேட் அ ப்ராஃபிட் ஐ கெஸ் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அகைன் டவுன். லாஸ்ட் செகண்ட்ல கேண்டில் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஃபுல் ட்ரேட் வாஸ் இன் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் எப்படியோ ப்ராஃபிட் மேக் பண்ணிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு ரெடியா இல்லாம். அட்மின் சார் ரெடியா? வெயிட் பண்ணி இதுவே முடிச்சிடலாம். ப்ராஃபிட்டு டக்குன்னு முடிச்சு விடுது.
முடிச்சிட்டியா? முடிச்சிட்டியா? ஸோ ப்ராஃபிட் மேக் பண்ணவங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க guys. நம்ம செஷன் போயிட்டு இருக்கு பப்ளிக் சேனல்ல. ஸோ கோ அண்ட் செக் அவர் லைவ் செஷன். சீக்கிரம் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம டெலிகிராம்ல சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைவா போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல வந்து எந்த கரன்சியில் நம்ம எடுக்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஸோ அதை பார்த்து ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் நீங்க எல்லாரும். உங்க ஸோ செகண்ட் ட்ரேடு மே ப்ராஃபிட். Vai பாதுஷா. See this. வெயிட்டிங் ஃபார் யுவர் ரியாக்ஷன்ஸ் கைஸ். சீக்கிரம் உங்களோட ஃபீட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஷோர் ஷார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் போயிட்டு இருக்கோங்க. ஸோ சீக்கிரம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணல டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஷோர் ஷார்ட் சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் டெலிகிராம் சேனல். கிறிஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ.
ஆனா போர் அடிக்குது. இது கூட பார்க்க தள்ளி இருக்கு. ஆ? நம்ம அது கூட பார்க்க மாட்டேங்குது. ஐயோ! ஆன்ல இருக்குடா மைக்கு. செஷன் க்ளோஸ் கொடுத்துரு. சீலவா